கனவை நனவாக்கலாம். டாக்டர் சிவசூரியன் ஐஏஎஸ் அவரோட புத்தகத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பகுதி கனவுகள் மெய்ப்பட. கனவுகளை கண்டு கொண்டே இருந்தால் மட்டும் நிறைவாகாது, அது மெய்ப்பட வேண்டும். மெய்ப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். தூங்கிக் கொண்டுதான் கனவு காண வேண்டும் என்பதல்ல, வீத்து கொண்டு கனவு காட்சிகளை எண்ணத்திரையில் மின்னிவிடலாம். கனவுகள் மெய்ப்பட சில அணுகுமுறைகளை தொடர்ந்து கையாள வேண்டும். தொடர் பயிற்சியும் முயற்சியும் முன்னிலை வகிக்க திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் பின்தொடர வேண்டும். நேரான பாதையில் சீராகவும் சிறந்த பண்புகளை கையாண்டு இறையறல் பெறவும் வேண்டும். ஆங்கிலேய ஏகாபத்தியத்தை எதிர்த்து கட்டபொம்மன், வ.உ.சி. போன்றவர்கள் சிம்மக்குரலில் கர்ஜித்துவிட்டு வீட்டிற்குள் முடங்கி கிடக்கவில்லை. மாறாக ஆக்க செயல்களில் ஊக்கத்துடன் செயல்பட்டனர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாரதி பாடிவிட்டு ஓய்ந்து போகவில்லை. பாட்டுணர்வால் நாட்டுணர்வை வேட்டு சத்தத்துடன் பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பினான். விடுதலை 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 என்ற விண்ணதிர்வு வேட்டுக்கள் எட்டாத செவிகள் இல்லை, தட்டாத கதவுகள் இல்லை என்ற நிலைமையை உருவாக்கினான் பாரதி. வெள்ளையனே வெளியேறு என்று கூறிவிட்டு இந்திய சிற்பிகள் திண்ணைகளில் கண்ணை மூடி காத்திருக்கவில்லை. ஒத்துழையாமை, வரி கொடாமை போன்றவற்றோடு நமது திறமைகளை வெளிப்படுத்தி எங்களை நாங்களே நிறைவேற்றும் ஆளுமையும் வலிமையும் அறிவும் ஆற்றலும் உண்டு என்பதை ஆங்கிலேயருக்கு உணர வைத்தனர். எனவே கனவுகள் கனவுகளாகவே இருந்து விடலாம். அவை நனவாக செய்வது தம்மிடம்தான் உள்ளது. முயற்சி, பயிற்சி, உழைப்பு, உற்சாகம் இவற்றுடன் மனித நேய பண்புகளையும் மனதில் கொண்டு செயலில் ஈடுபட வேண்டும். இறை உணர்வு. ஆண்டவனை பற்றி அறிவியலே ஆன்மீகம். இது நமது பாரத கலாச்சாரத்தின் ஆணிவேராக தொற்று தொட்டு ஆழ்ந்துள்ளது. இறையுணர்வு பெற்றோர்களே இவ்வுலகம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்களை போற்றி புகழ்ந்து பாடுகிறது. ஆன்ம ஞானம் நிறைந்தவர்கள் ஜாதி மத இன்ப வேதமின்றி செயல்படுவதால் இவர்கள் எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து விடுகின்றனர். என்னதான் வசதி, வாய்ப்பு, உழைப்பு, திறமை இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் காரியம் எளிதில் ஈடேறும். இறையுணர்வு உடையவர்கள் இயல்பாகவே நல்லெண்ணங்களை கொண்டிருப்பார்கள் என்பது பொதுவான நம்பிக்கை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக விதிவிலக்கு இருக்கலாம், அதுவும் ஆண்டவனுடைய ஆக்கம்தான். இறையருள் இருந்து விட்டால் எல்லாம் சுகம்தானே. தொட்டது துலங்க. தொடக்கத்தில் பிரார்த்தனையோடு பிள்ளையார் சுவை போடுவது மூட நம்பிக்கை அல்ல, முற்றிலும் காரியம் கைகூடும் என்ற முழு நம்பிக்கையை வலுப்படுத்தவே அது அவசியமாகின்றது. மனித நேயம். நமது செயல்கள் ஒவ்வொன்றும் மனித நேயத்துடன் அமைவது அவசியம். மனித நேயம் மாண்புடையவர்கள் மற்றவர்களை துன்பத்திற்கு ஆளாக்க மாட்டார்கள். பிறருக்கு தீங்கு நினைக்காதவர்கள் முடிந்தவரை 4 பேருக்கு நல்லது செய்ய நினைப்பார்கள். இறை வழிபாடு என்பது மனித நேயத்துடன் வாழ்வதுதான். அதனை எங்கிருந்தாலும் செய்யலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனை வியாபித்து இருக்கின்றன. எனவே எங்கிருந்தாலும் வழிபடலாம். அதுபோல மனித நியாயத்துடன் எவரும் வாழலாம். எல்லா மத கோட்பாடுகளும் மனித நியாயத்தை வலியுறுத்துகிறது. மகிழ்ச்சி என்பது மனித மனநிலை, அது நமக்குள்ளேயே இருக்கிறது. பிறர் கொடுக்க நமக்கு கிடைப்பதில்லை. மற்றவர்களுக்கும், குறிப்பாக நோயாளிகளுக்கும் புறக்கணிக்கப்பட்டவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் அன்னை தெரசா. அன்று அவர் மனித நேயத்துடன் தன் வாழ்வை இணைத்துக் கொண்டதால் இன்று அவரை நாம் புனிதராக புகைப்பாடுகின்றோம், வணங்குகின்றோம். மனித நேயத்துடன் நமது செயல்களை செய்யும் போது வெற்றியும் விரைந்து நம்மை நோக்கி நகர்ந்து வருகின்றது. காரணம், மனித நேயத்துடன் வாழ்வதும் இறை வழிபாடு செய்வதும் ஒன்றுதான். மனித சேவையை மாதவ சேவை என்பதை மனதில் கொண்டு கனவுகளை நனவாக்கி விடுவோம். உறவும் நட்பும். மனித வாழ்வு மற்றவர்களோடு இணைந்து செயல்படும் போதுதான் இனிக்கும். நமது செயல்கள் வாகை சுட நமது உறவும் நட்பும் நமக்கு கை கொடுத்து உதவுதல் வேண்டும். உறவும் நட்பும் நமக்கு பின்னால் இருந்து கொண்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்துகின்றன. வெளியில் இருந்து கொண்டு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் நமக்கு தரும்போது வெற்றி நோக்கிய நமது பயணம் இன்னும் வேகப்படுத்தப்படுகிறது. குழந்தைகளின் சின்ன சின்ன வெற்றியை நாம் அங்கீகரித்து பாராட்டும் போது அவர்களின் பிற்காலம் இமாலய வெற்றிக்கு அடித்தளமாகின்றது. தனி ஒருவராக இருந்து சாதிப்பதை விடவும் பிறரின் துணையோடு செயல்பட்டால்
துணிச்சல் அதிகம் கிட்டும். துணிவு இருந்தால் வெல்வது உறுதிதானே. உறவும் நட்பும் நமக்கு உறுதுணையாக இருக்கும்படி நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பையும் மரியாதையும் காட்டி திறமையும் வெளிப்படுத்த அறிவை வளைத்துக் கொள்ள வேண்டும். மனித உறவுகளை வளமாக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களது மனம் புண்படாதிருக்க வேண்டும். வாழ்த்துக்களுக்கு வலிமை உண்டு என்பதால் அவர்களது வாழ்த்தையும் பாராட்டுதலையும் பெற வேண்டும். வாய்ப்பு வருகின்ற போது அவர்களும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரிய நேரத்தில் உரிய உதவி செய்வார்கள். பெரியவர்களின் உதவி உரிய நேரத்தில் கிடைத்தால் வெற்றியும் உறுதிதானே. விடிய முன் வீக்க வேண்டும். வெற்றி பெற நினைப்பவர்கள் காலம் என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று எல்லை எதுவும் இல்லாததால் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓட ஆரம்பிக்கலாம். அதனை இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் என்பதால் முயற்சியாளர்கள் ஓடுகள பாதையை விட்டு விலகாமல் ஓடிக்கொண்டே இருத்தல் வேண்டும். முன்னோக்கி பார்த்தாலும் பலர் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடியும். பின்னோக்கி பார்த்தாலும் பல பேர் துரத்தி கொண்டு வருவதை காண முடியும். எனவே விழிப்புடன் செல்லப்பட வேண்டும். ஓடுகள பாதையை விட்டு ஓரிரு நிமிடம் ஒதுங்கி நின்றாலும் மற்றவர்கள் நம்மை முந்தி ஓடிவிடுவார்கள். சற்று விலகினாலும் பிறர் சாதித்து விடுவார்கள். காரணம், முந்தியவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிட்டும். விடிந்த பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று செயலை ஒத்தி வைப்பது வெற்றிக்கு உறுதியாகாது. ஆர்வமுள்ளவர்களும் ஆற்றல் பெற்றவர்களும் அதிகம். எனவே போட்டிகள் அதிகம். போட்டியின் காரணமாக சக போட்டியாளர் மற்றவரை தட்டிவிடவும் தயங்க மாட்டார். தம் பின்னால் ஓடி வருபவர் வேகத்தில் நம்மை மோதி வீயவும் வாய்ப்புண்டு. எனவே எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் ஓடிக்கொண்டிருப்பதுதான் விவேகமானது. சுய ஆய்வு. நமது கனவுகள் எல்லாம் வெற்றி பெறுவதிலே இருப்பதால் எதிர்படும் ஏனைய விளைவுகள் நம் பார்வையிலிருந்து விலகி விடுவது இயல்பு. அதனால் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பாதை சரிதானா என்பதை அடிக்கடி சுய ஆய்வின் மூலம் சரிபார்த்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. முடிந்த பின்னர் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீர் வடிப்பதனால் எவ்வித பயனும் இல்லை. வந்த பின் அவதிப்படுவதை விட வருமுன் காப்பதே மேலானது. நாம் செல்லுகின்ற பாதையில் வர இருக்கின்ற கரடு முரடுகளை களைய அந்த துறையின் வல்லுநர்களை அணுகி அவர்களின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்றால் வெற்றியை விரைவில் விரைவுபடுத்தலாம். ஓடி வந்த பாதை தவறானது என்றில்லை என்று அறிந்தால் செம்மை செய்து கொள்ளவும் செப்பனிட்டுக் கொள்ளவும் இந்த சுய ஆய்வு வழிவகுக்கும். ஒரு கை தேர்ந்த மரவெட்டி உட்கட்ட தொடர்ந்து மரத்தை வெட்டி கொண்டிருப்பதை விட தனது கையில் இருக்கும் கோடாரியை கூர்மைப்படுத்திக் கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொள்வான் என்றார் அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன். முன்னேற்ற பாதையில் இந்தியாவை இட்டு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டது இந்திய அரசு. அதற்காக அடுத்த 10 வருடங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 கோடி வேலை வாய்ப்புகளை நமது பொருளாதாரம் உருவாக்கவும் அதன் மூலம் இளைய சமுதாயத்தினரது திறமைகளும் சக்திகளும் நாட்டின் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளப்படும் என்றும் பாரதம் 2000 மில்லியனியம் ஆண்டின் ஆரம்பத்தில் கனவு கண்டது. இந்திய திட்டக்குழு 2003ஆம் ஆண்டின் இறுதியில் செய்த ஆய்வில் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 84 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக கண்டறியப்பட்டது. இது பெருமைக்குரிய செய்தியே. இன்னும் முழு வெற்றி அடைய இந்த ஆய்வு வகை செய்யும் அல்லவா. இப்படிப்பட்ட சுய ஆய்வு நமக்குள் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளுவனவற்றை கொள்ளவும் தள்ளுவனவற்றை தள்ளவும் வகை செய்யும். வெற்றி பாதையில் செல்கின்றோம் என்பது உறுதியாகிவிட்டால் வெற்றி உறுதிதானே. அற்ப சந்தோஷத்திற்கு ஆசை. வெற்றி பெற நினைப்பவர்கள் ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அதனால் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்திற்கு ஆசைப்படுவதை விட வேண்டும். நமது ஒவ்வொரு செயலுக்கும் அதிர்வுகள் உண்டு. அது பிறரை மட்டும் பாதிப்பதில்லை. இங்கு சுற்றி கடைசியாக நம்மிடையே வந்து நம்மையே பாதிக்கு உள்ளாக்கும். அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியாக நம்மிடமே வந்து நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஆனால் தான் தன் வினை தன்னை சுடும் என்கிறார்கள் சான்றோர்கள். அடுத்தவர்களை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து ஆத்திரப்படாமல் நாமே அந்த படுகொயில் வீய வேண்டியதாகிவிடும். கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தேர விசாரிப்பதே மெய் என்பார்கள் பெரியோர்கள். எனவே பிறரை பற்றி கோல் சொல்வதையும் பற்ற வைப்பதையும் குறிக்கோளாக கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு பலியாகி விடாமல் கவனமுடன் இருக்க வேண்டும்.
இவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், அவர் உங்களை பற்றி அப்படி சொன்னார் என்று என்று வேண்டுமென்றே பற்ற வைக்கும் பழக்கம் சிலருக்கு உண்டு. அதனால் ஆதாரமில்லாத வதந்திகளை நம்பி யாரையும் தவறாக புரிந்து கொண்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. சில சமயங்களில் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு உண்மையை அறிந்து தவறுக்காக மன்னிப்பு கேட்கலாம். இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி வேடிக்கை பார்த்து ரசிப்பதில் அப்படி என்ன சுகமோ படைத்தவனுக்குத்தான் வெளிச்சம். இது போன்றவர்களை அடையாளம் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகின்றது. யார் தவறாக என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய மனோபலம் வேண்டும். அதாவது மனம் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையிலும் அமைதியை கடைபிடிக்கும் பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் சிறிது கவனக்குறைவு இருந்தாலும் தொற்று நோய் போல் பற்றி கொள்ளும். இந்த நிலை நீடிக்குமானால் நாளடைவில் இது ஒரு புற்றுநோயை விடவும் மோசமாக ஆகிவிடக்கூடும். அடுத்தவரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் மனதை ஒரு ஓட்டை போல் மூடி கொள்வதால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. தவறான அபிப்பிராயம் வேரூன்றி விட்டால் எல்லாமே எதிர்மறையான அர்த்தம் கற்பித்ததாகவே தோன்றும். இது நாளடைவில் மனிதனுடன் உள்ள நல்லெண்ணத்தை முற்றிலும் மங்கப்படுத்திவிடும். தவறாக அபிப்பிராயம் ஒரு சுபாவமாக ஆகிவிட்டால் எல்லாமே தவறாகப்படும். இதை புரிந்து கொண்டு ஒரு நிலையில் தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையெனில் மேலும் தவறான அபிப்பிராயம் என்னும் சங்கிலிகளால் மனம் இறுக கட்டப்பட்டுவிடும். தவறான சிறு அபிப்பிராயம் கூட மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இதனால் நல்ல உறவுகள் முறிந்து விடுவதும் உண்டு. எப்பொழுதும் கவனமாக இருத்தல் அவசியம். இதனால் நம்முடைய நல்வாழ்வு அடுத்தவரை சரியாக புரிந்து கொண்டு நடக்கும் பழக்கம் அவசியமாகிறது. பிறர் நம்மை எளிதில் அணுகும்படியாக இனிய சுபாவம் வேண்டும். அன்பு, நேர்மை, பணிவு ஆகிய குணங்கள் இதில் மிகவும் உதவியாக இருக்கும். இதன் மூலம் தவறான எண்ணத்தை தவிர்க்க முடியும். நாம் சுத்தமும் எளிமையான தோற்றமும் சொற்களில் மரியாதையும் அணுகுமுறையில் இதயமும் தெளிவும் நல்லெண்ணமும் நிறைந்திருந்தால் தவறான அபிப்பிராயம் ஏற்படவே இருக்காது. அன்பும் அமைதியும் நிறைந்த ஒற்றுமையான சமுதாயம் அமைவதற்கு இந்த குணங்கள் பெரிதும் உதவியாய் இருக்கும். இதனால் நம் வாழுமிடம் பிடித்தமானதாகவும் வாழ்க்கை சாரமுள்ளதாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய சமுதாய அமைப்பிற்கு மேலும் மேலும் பலம் சேர்ப்பது பொறுமை என்னும் குணமாகும். யாராவது நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம் மீது கோபப்படுவானால் அந்த சமயத்தில் ஒரு குடை போலவும் ஒரு கேடயமாகவும் நமது குணம் நம்மை பாதுகாக்கும். சந்தேகம் சவக்குவைக்கு மட்டுமே வைக்காட்டும். சாதிக்க விரும்புபவர்கள் குறுக்கு வையை விட்டுவிடுவது மட்டுமல்லாமல் சந்தேகப்படுவதை விட்டுவிட வேண்டும். சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அழித்துவிடும் ஆற்றல் பெற்றது. அதன் வழி நடந்தால் தோல்வி என்னும் சவக்குவைக்கு போக வேண்டியதுதான். சந்தேகத்தை தவிர்த்து தெளிவான சிந்தனையில் செயல்பட்டால் வாழ்வில் வாகை சூட முடியும். வம்பு பேசுவதையும் பொய் பேசுவதையும் புறந்தள்ளுவதை போல் சந்தேக பேயையும் தூரத்தில் துரத்திவிட வேண்டும். உண்மை அறிந்து செயல்படுவர்களை சந்தேகம் சந்திக்க முடியாது. கோழைகளும் தாய்வு மனப்பான்மை உடையவர்களும் சந்தேகத்திற்கு எளிதாக துணை போய்விடுகின்றனர். ஒரு வேலை இருந்தாலும் இருக்குமோ என்று ஐயப்படுவதையும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்ப முடியாது என்று நினைத்து செயல்படுவதையும் தவிர்க்க வேண்டும். சந்தேகம் சாதிப்பவர்களுக்கு ஒரு தடை கல்லாகும். அதனை உடைத்தெறிந்து விட்டால் வெற்றி கை கெட்டும் தொலைவில்தான். சந்தேகம் எளிதில் பற்றி கொள்ளும் காட்டுத்தீ போன்றது. கூட இருந்து கொள்ளும் புற்றுநோய் போன்றது. கவனமுடன் கையாண்டு நல்லன எண்ணுவோம், நலம் பெறுவோம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. கனவுகள் மெய்ப்பட பொறாமை, புறங்கூறுதல், வம்பு பேசுதல், கோல் சொல்லுதல் போன்றவற்றை விட்டு விடுவோம். அரைகுறை அறிவு, நாலேஜ் இஸ் பவர். ஆனால் அறகுறையான அறிவு ஆபத்தானது. புரியாததை புரிந்து விட்டதாக எண்ணி நாடகம் ஆடுவது அதைவிட ஆபத்தானது. இப்பொழுது சமாளித்துக் கொண்டு பிறகு பார்த்து கொள்வோம் என்று முடிவெடுப்பது கெட்டிக்காரத்தனம் அல்ல. வெற்றி பெற துடிப்பவர்கள் அரைகுறையாக அறிவை வைத்து சாதிக்க முயலக்கூடாது. தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பிறருக்கு பிறக்கும் போது எல்லோரும்
தெரிந்தவர்களாக பிறப்பதில்லை. முன்னதாக பிறந்தவர்கள் சற்று நம்மை விட கூடுதலாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். நாமும் முயன்ற அதிக அளவில் தெரிந்து கொள்ளலாம். சகலகல வல்லவர்களாக இருந்தாலும் அறியாத விஷயம் 1000 இருக்கும். அதனால்தான் சொன்னார்கள், அறிந்தது ஒரு துளி, அறியாதது வான்வெளி என்று. தெரிந்தது தெளிவாக தெரிந்து கொள்வது சீரான தலைமை பண்பாகும். அரைகுறை எனில் குழப்பி விடுவார்கள் கூட இருப்பவர்கள். முடிவெடுக்காமல் நாமும் முடங்கி விடுவோம். ஆகவே எண்ணியதை முடித்துவிட திண்ணிய நெஞ்சமோடு தெளிந்த நல்லறிவு அவசியமாகிறது. கூடியிருப்பவர்கள் கோடி சொன்னாலும் வெற்றி பெற நினைப்பவர்கள் அவர்கள்தான் முடிவெடுப்பார்கள். அதனால்தான் ஜெயித்து காட்டுகிறார்கள். உங்களால் ஏன் முடியாது? வாய்வில் வாகை சூட துடிப்பவர்களா நீங்கள்? அப்படி ஆனால் நீங்கள் ஏன் முடியாது என்று கேள்வியை கேட்டு பாருங்கள், விடை கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதால் கேளுங்கள். உங்களால் ஏன் முடியாது? பகுத்தறிவு இல்லாத பறவைகள் உற்சாகமாக வானில் பாடிக்கொண்டே பறந்து செல்வதை பாருங்கள். உங்களால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது? ஊனம் என்ற தடையை உடைத்தெறிந்து வெற்றி வாகனத்தில் பறந்தவர்கள் பலர் இருக்கும் போது உங்களால் ஏன் முடியாது? வாகசுட வயதும் ஒரு தடையல்ல, வறுமையும் ஒரு தடையல்ல, வசதி குறைவும் ஒரு தடையல்ல. அப்படி இருக்க உங்களால் ஏன் முடியாது என்று கேட்காமல் இருப்பதுதான் தடை. வீராப்பு பேசி என்ன பயன்? வெறுங்கை முயம்போடுமா? வெறுங்கை என்பது மூடத்தனம், வெற்றி கை என்பது மூலதனம் என்று எண்ணி பாருங்கள். கைகள் இல்லாமலே கார் ஓட்டுநர்கள் இருக்கும்போது, செயற்கை கால்களுடன் நடனம் ஆடுபவர்கள் இருக்கும்போது உங்களால் மட்டும் ஏன் முடியாது? உங்களை நம்புங்கள், உங்களால் எல்லாம் முடியும். கேட்டு பாருங்கள், விடை கிடைக்கும். கேட்பது மரியாதை குறைவல்ல, மாறாக வெற்றிக்கு வழி கிடைக்கும். காலம் கனியட்டும் என்று காத்திருக்காமல் ஞானத்தோடு முன்னேறுங்கள். முனைப்பு இருந்தால் வெற்றி பிணைப்பு கிடைத்துவிடும். உலகமே உற்சாகமாக வாழும்போது உங்களால் ஏன் முடியாது? ஊர்வன பரப்பன நகர்வன உல்லாசம் காணும் போது உங்களால் ஏன் முடியாது? மன உறுதி இருந்தால்தான் மாமலையையும் தூள் சொல்லாக்கி விடலாம். நேற்று வரை உங்களோடு உரசி கொண்டிருந்தவர்கள் இன்று சாதிக்கும் போது உங்களால் ஏன் முடியாது? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். உறக்க சத்தமிட்டு கேட்டு பாருங்கள். ஏன் ஏன் என்ற குரல் திக்கட்டும் கேட்கட்டும். திரும்பிய பக்கமெல்லாம் நாம் விரும்பியதை பார்க்கலாம். வாய வழி கிடைக்கும், வாகை சுட பாதை தெரியும். அனைத்தைக்கும் மேலாக கேட்டு பாருங்கள். படைத்தவரிடமே கேட்டு பாருங்கள். அவன் இல்லை என்று சொல்லவே மாட்டான். வெற்றிக்கு வழி சொல்வான். பற்றி கொள்ளுங்கள். பகவான் துணை இருந்தால் சகலமும் கிடைக்கும். சாதனை உட்பட சரித்திரம் படைக்கலாம். கேளுங்கள், கேளுங்கள், கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்.